தந்தை, மைந்தர், தூய ஆவியாருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். இந்த காணொளி காட்சி வழியாக உங்களோடு இறை வழிபாட்டிலே இணைவதற்கு ஆண்டவர் தந்த நல்ல தருணங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த வழிபாட்டை நாம் ஜெபத்தோடு கூட தொடங்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்வில் அருளி செய்கிறவரே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வழிபாட்டு நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாள்தோறும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. அதிகாலையில் உங்களுடைய கிருபையை தேடி நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவர் இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து தம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய திருக்கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரை நாங்கள் பெற்றிருக்கின்றவர்களாக தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாழுகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய சாட்சியினால் உம்மை மகிமைப்படுத்த உண்டார். வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு வரை உங்களுடைய திருக்கரம் எங்களோடு இருக்கு. எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே. ஆமென். Ivetra
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மூன்று கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வளமினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். மைந்தராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாராம் கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சிலே பொழிந்து நாங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் சாகிற போது எல்லாம் மகனே மகளே வழி இது என்று எங்களை நல்வழிப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியாராகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மையே ஏமாற்றுவர்களாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநியாயமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலே நம்முடைய குறைகள், பலவீனங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோமா? தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார். அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர் எவரோ அவர் இரக்கம் பெறுவார். இளைய மகன் சொன்ன வார்த்தைகளை நாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம். மரத்திற்கு எதிராக, உமக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியானவள் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்றேன். கடவுள் தம் ஒரே மகனை நமக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்ததினாலே நம் மீது வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பை எண்ணி பார்த்தவர்களாக, அந்த அன்புக்கு எதிராக நாம் செய்த எல்லா காரியங்களையும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். திருத்தூதுவர்கள் புத்தகம் 2ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 1 முதல் 13 முடிய. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 1 முதல் 13 முடிய. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போது வானத்தின் கீழ் உள்ள
அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பம் அடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகிற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும், மேதியரும், எலாமியரும், மெசபத்தோமியரும், யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழுகின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும், யூதம் தழுவியோரும், கிரேக்கரும், அரபியரும் ஆகிய நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். எல்லாரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். படிக்க வேண்டிய திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெந்தேகோஸ்தே திருநாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தந்தையாகிய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. அன்புக்குரிய இறைமக்களே, கிறிஸ்தவ வரலாற்றில் இந்த நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாள். பெந்தேகோஸ்தே திருநாள் நாம் எப்படி கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறோமோ, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுகிறோமோ, அதை தொடர்ந்து வருகின்ற இந்த பெந்தேகோஸ்தே திருநாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். இது திருச்சபையின் பிறந்த நாள் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது பெண்டகாஸ்ட் என்று சொன்னால் 50வது நாள், அதாவது பாஸ்கா விழா கொண்டாடி 50வது நாளிலே அறுவடைக்கான நன்றி படையலாக, நன்றி திருவிழாவாக அதை கொண்டாடினார்கள். அது மட்டுமல்லாமல் இது வாரங்களின் திருவிழாவாகவும் இதை கருதினார்கள். அந்த நாளிலே முதற்கனிகளை கடவுளுக்கு காணிக்கைகளாக கொண்டு வந்த படைத்த நாள். அதுபோல இங்கே நாம் படிக்க கேட்ட திருத்தூதுவர் பணிகள் 2வது பிரிவில கூட இங்கே பெந்தேகோஸ்தே திருநாளிலே தூய ஆவியார் அருளப்பட்டு திருச்சபையின் முதற்கனிகளாக விசுவாச கூட்டத்திலே உருவாக்கிய ஒரு நாள். ஆகையினால்தான் இது திருச்சபையின் வரலாற்றிலே மிக மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. தூய ஆவியாரை கொண்டாடுகின்ற ஒரு நாளாக இது கருதப்படுகிறது. படைப்பில் கடவுள் எல்லா படைப்புகளையும் படைத்து அது இயங்காத நிலையிலே மனிதரை படைக்கின்றார். 2வது பிரிவிலே, தொடக்க நூல் 2வது பிரிவிலே நாம் இதை காண முடிகிறது. விண்ணையும் மண்ணையும் படைப்புகளையும் படைக்கின்றார். ஆனால் எந்த புல் பூண்டுகளோ எதுவோ முளைக்கவில்லை. ஏனென்றால் கடவுள் மழையை பொழிய வைக்கவில்லை. எனவே கடவுள் மனிதரை படைக்கின்றார். மனிதரை படைக்கும் பொழுது அவருடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவரை உயிருள்ள ஒரு மனிதராக மாற்றுகின்றார். அதன் வழியாக அந்த உலகத்தை இயக்குகின்றவராக இருக்கின்றார். மனிதருக்கு உயிர் மூச்சை அளித்து அவனை இயக்குவது மட்டுமல்லாமல் அவன் வழியாக இந்த உலகத்தை இயக்கினார். அதுபோலத்தான் இன்றும் தூய ஆவியார் சீடர்களுக்கு அருளப்பட்டு இயக்கமற்ற நிலையில இருந்த, வாழ்விழந்த, நம்பிக்கையற்ற நிலையில இருந்த, சோர்வுற்றிருந்த சீடர்கள் மத்தியிலே தூய ஆவியார் பொழியப்பட்டு திருச்சபையாக இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் அவர்களுக்கு வழங்கினார். ஆகவே இது திருச்சபையின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அங்கே கூடியிருந்த சீடர்கள் மற்றும் அவர்களோடு கூட இருந்த மக்கள் அனைவரும் தங்களுக்குள்ளாக இருந்த கட்டுகளை எல்லாம் உடைத்து கடவுளின் ஆவியை அனைவருமாக பெற்றுக் கொண்டார்கள். எனவே அவர்களுக்குள்ளாக ஒரு விடுதலையை உணர்ந்தார்கள். ஆகையினாலதான் நாம் திருமறையில வாசிக்கிறோம், ஆவியார் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே இது ஒரு விடுதலை திருநாள்.
அது மட்டுமல்லாமல் கடவுளால் நாம் இயக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு நாள். கடவுளால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று சொல்லி நாம் ரோமர் 8ஆம் பிரிவு 14வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்பட்டு அவருடைய சபையை கட்டுகின்றவர்களாக, சபையாக இயங்குகின்ற ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வாரும் தூய ஆவியாரே படைப்பனைத்தையும் புதுப்பியும். இந்த தலைப்பிலேயே தூய ஆவியார் எப்படிப்பட்டவராக நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறார் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. படைப்பனைத்தையும் புதுப்பியும். அப்படியானால் தூய ஆவியார் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார். இந்த தூய ஆவியாரின் செயல்பாடுகள் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு புதுப்பித்தலை, எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் ஒரு சில குறிப்புகளின் வழியாக உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, தூய ஆவியார் நம்மை தூய்மையாக்குகின்றவராக இருக்கின்றார். நம்மை தூய்மையாக்கி புதுப்பிக்கின்றார். இங்கே பார்க்கும் பொழுது திருத்தூதுவர் பணிகள் 2ஆம் பிரிவு 2வது வசனத்திலே, திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். இங்க 2 உருவகங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று கொடுங்காற்று, மற்றொன்று நெருப்பு. இவை இரண்டுமே கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகின்றது. நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கூட நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் அக்னி ஸ்தம்பத்தினாலே, நெருப்பு தூணினாலே அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லி. எனவே நெருப்பு என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கொடுங்காற்று, காற்றின் வழியாக கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்றோம். படைப்பில கூட ஆவியானவர் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இது கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு உணரச் செய்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நெருப்பு என்பது தூய ஆவியாரை குறிக்கின்ற ஒரு சொல்லாகவும் அமைகின்றது. மத்தேயு 3வது பிரிவு 11வது வசனத்திலே யோவான் ஸ்நானகன் இப்படியாக கூறுவார், அவர் தூய ஆவி என்னும் நெருப்பினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அப்படி தூய ஆவியாருக்கும் நெருப்புக்கும் இணைந்து சொல்லப்படுகின்ற ஒரு சொல்லுதான் இந்த நெருப்பு. அப்போ நெருப்பு என்பது தூய்மைப்படுத்துகின்ற ஒன்று. அந்த பகுதியில தொடர்ந்து சொல்லும்போது சொல்வார், கோதுமைகளையும் பதரையும் பிரித்தெடுப்பார், கோதுமை மணிகளை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார். எனவே தூய ஆவியாரின் செயல்பாடு நம்மை தூய்மைப்படுத்துகின்ற பணி. அது எப்படி தூய்மைப்படுத்துகின்றது? எசேக்கியேல் இன்றைக்கு இருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதி எசேக்கியேல் இறைவாக்கினர் நூல் 36வது பிரிவு. அதுல பார்க்கும் பொழுது அங்கே 24, 25 வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், கடவுள் உங்களை நான் தூய்மையாக்குவேன், உங்களுக்குள்ளாக இருக்கிற கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு சதையாலான இருதயத்தை உங்களுக்கு நான் வைப்பேன் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற சிலை வழிபாடு என்னும் தீட்டு, அழுக்குகள் எல்லாவற்றையும் நான் தூய்மையாக்குவேன் என்று சொல்லுகின்றார். எனவே தூய ஆவியாரின் செயல்பாடுகளில் ஒன்று தூய்மையாக்குதல். இதை நாம் எசேயா இறைவாக்கினர் நூலிலும் படிக்கலாம். எசேயா இறைவாக்கினரின் கடவுள் அழைக்கும் போது, ஐயோ நான் பாவமான மனிதன் என்று சொல்லும் பொழுது பலிபீடத்திலிருந்து சேராபீன்களுள் ஒருவர் நெருப்பை கொண்டு வந்து அவருடைய நாவிலே வைத்து அவரை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். தூய்மையாக்குகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நெருப்பு, இந்த தூய ஆவியார் நம் வாழ்விலே தூய்மைப்படுத்துகின்ற பணியை மேற்கொள்ளுகின்றார். எப்படிப்பட்ட தூய்மை? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியை நம்ம வைத்தாலே உங்கள் கைகளை கழுவுங்கள், தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க, கிருமி நாசினிகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லுகின்றார்கள். நம்முடைய வாழ்விலே நம் மனதில் இருக்கின்ற கிருமிகளை அழிக்கின்றவர் தூய ஆவியார். எப்படிப்பட்ட கிருமிகள், எப்படிப்பட்ட அழுக்குகளை நாம் வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட தீட்டுகளுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அழுக்குகள், சிலை வழிபாடு என்பது ஏதோ விக்கிரகத்தை வணங்குவது மட்டுமல்லாமல்
எதையெல்லாம் நாம் கடவுளாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே சிலை வழிபாடு தான். அது ஒருவேளை நம்முடைய அழகாக இருக்கலாம், நம்முடைய படிப்பாக இருக்கலாம், நம்முடைய பணமாக இருக்கலாம், அல்லது பதவியாக இருக்கலாம். எதை நாம் கடவுளுக்கு நிகராக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே சிலை வழிபாடு. என்னென்ன அழுக்குகள், நான் உயர்ந்தவன், நான் படித்தவன், நான் அழகுள்ளவன், நான் அறிவாளி என்று சொல்லி நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்கின்ற எல்லா காரியங்களும் நமக்குள்ளாக இருக்கின்ற அழுக்குகள். எதை வைத்து நாம் பிறரை அடிமைப்படுத்துகிறோமோ, இழிவாக பார்க்கிறோமோ அது எல்லாமே அழுக்குகள். ஆகவே இப்படிப்பட்ட அழுக்குகளை, இப்படிப்பட்ட தீட்டுகளை தூய ஆவியார் நம்முடைய வாழ்விலிருந்து எடுத்து போடுகின்றவராக இருக்கின்றார். எனவே இந்த ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கூட நாம் இப்படியாக வாசிக்கிறோம். தூய ஆவியாரின் துணையால் உடலின் தீச்செயல்களை நீங்கள் ஒடுக்கினால் நீங்கள் வாழ்வீர்கள். தீச்செயல்களை நீங்கள் சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். எனவே தூய ஆவியார் நமக்குள்ளாக இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்துகின்றார். இந்த அழுக்குகளை, தீட்டுகளை நம்மிடத்திலிருந்து வெளியேற்றுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இப்படி தூய்மைப்படுத்துகின்ற தூய ஆவியார் நம்மை சான்றாக மாற்றுகின்றார். எப்படிப்பட்ட சான்று? இங்க 2வது திருத்தூதர் பணிகள் 2வது பிரிவு 4வது வசனத்துல பார்க்கிறோம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினர். தொடர்ந்து 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அங்க கூடியிருக்கின்ற யூத மக்கள் ஏனென்று சொன்னால் இந்த 50வது நாளை எருசலேமுக்கு வந்து கொண்டாடுவார்கள். ஆகவே எல்லா யூதர்களும் அங்கே எருசலேமிலே கூடியிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே இங்கே 120 பேர் என்று கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தினர் அங்கே இருக்கிறார்கள். இவர்கள் மீது தூய ஆவியார் பொழியப்படுகின்றார். அப்படி அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் வெவ்வேறான மொழிகளிலே, அர்த்தமற்ற மொழிகளில் அல்ல, புரிந்து கொள்ளக்கூடிய மொழிகளிலே அவர்கள் பேசுகின்றார்கள். இன்றைக்கு பல வேளைகளிலே நாம் தவறான ஒரு பொருளை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். தூய ஆவியார் என்றாலே அந்நிய பாஷை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே பார்த்தீர்களேயானால் அவர்கள் பேசியதை அங்கே இருக்கின்ற அனைவரும் புரிந்து கொள்ளுகின்றார்கள். இது இந்த பல்வேறு மொழிகள் என்று சொல்லும் பொழுது இது கடவுளுடைய ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இங்கே அவர்களுடைய மொழியிலே, பல்வேறு மொழிகளிலே அவர்கள் தங்களை குறித்து பேசவில்லை, கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். அதுதான் அங்கே தூய ஆவியார் அவர்களை சான்றுகளாக மாற்றினதற்கு அது அடையாளம். அது மட்டுமல்லாமல் இங்கே யாரு சான்று பகர்கிறார்கள் என்று பார்ப்போமே. ஆனால் இதோ பேசுகிறவர்கள் இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா? கலிலேயர்கள் மற்றும் அங்கே பல ஊர்களில் இருந்து வந்த மக்கள் 9வது வசனத்திலே நாம் பார்ப்போம். குறிப்பாக இங்க கலிலேயர்கள் அல்லவா என்று சொல்லும் போது, நம்ம இன்னைக்கு இருக்கிற நம்ம நாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மொழி நடை இருக்கும். எல்லாரும் தமிழ் தான் பேசுவோம். ஆனா ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மொழி நடை என்பது வித்தியாசமாக இருக்கும். கலிலேய பகுதி என்பது கடலோர பகுதி, நம் அனைவருக்கும் தெரிந்தது. கிட்டத்தட்ட நமக்கு இப்போ சென்னையில இருப்போமே இந்த ராயபுரம் அப்படிப்பட்ட இடமாக நாம் வைத்துக் கொள்வோம். இப்போ அங்கே பேசுகின்ற மக்களின் மொழி நடையும் மற்ற பகுதியில் இருக்கிற மக்களுடைய மொழி நடையும் வித்தியாசப்படும். அப்படியாகத்தான் அங்கே கலிலேயர்கள் சாதாரணமாக அவர்கள் பேசுகின்ற நிலையிலிருந்து மாறி இப்பொழுது அவர்களுடைய யூத மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவரவர்களுடைய மொழியிலே அவர்கள் பேசுகின்றார்கள். அதை கண்டு வியப்படைகின்றார்கள். இதுதான் தூய ஆவியாரின் ஆற்றல். தூய ஆவியாருடைய செயல்பாடுகளிலே இரண்டாவதாக நாம் இங்க பார்க்கிறோம், அவர் நமக்கு சான்று பகர்கின்றார். எப்படிப்பட்ட சான்று? அதுதான் திருத்தூதர் பணிகள் முதல் பிரிவில சொல்றாங்க. யூதேயா, சமாரியா, எருசலேமின் எங்கிலும் என்ன பண்ணுவீங்க? நீங்க உலகின் கடையலை வரைக்கும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த சாட்சி என்பது யூத மக்களுக்கும் ரோம பேரரசுக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பணியில பார்க்கும் பொழுது, குறிப்பாக அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலில் பார்க்கும் பொழுது சாட்சிகளை ஏற்படுத்துகின்றார். ஏனென்று சொன்னால் சாட்சிகள் தான் அவங்களுக்கு மிக மிக முக்கியம். இங்கே தூய ஆவியார் சான்று பகர்கிறார். யார் எதற்காக சான்று பகர்கிறார் என்று சொன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கின்றார். யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்? இப்படி கலிலேய பகுதியிலே வாழ்ந்த மக்கள், ஏற்றுக்கொள்ளாத மக்கள்,
தாழ்த்தப்பட்ட மக்கள், பிறரால் ஒதுக்கப்பட்ட மக்கள், இவர்கள் எல்லாம் கடலோர பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதாரண மக்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட மக்களை கடவுள் தம்முடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள், இவர்களும் கடவுளுடைய பிள்ளைகளை என்பதற்கு தூய ஆவியார் அங்கே சான்று பகர்கின்றார். இப்படி சான்று பகர்கின்ற அவர்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியிலே முக்கியத்துவப்படுத்துகிறார். அவர்கள் மத்தியிலே திருப்பணி ஆற்றுகின்றார், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார், அவர்களும் இவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரை, உயிர்த்தெழுதலின் வரை கூடவே இந்த கலிலேய மக்கள், அவராலே விடுதலை பெற்ற மக்கள் அவரோடு கூட இருந்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவரை பின்பற்றினார்கள். ஆகவேதான் இங்கே தூய ஆவியார் அவர்களை அங்கீகரித்து அவர்களை சாட்சிகளாக நிறுத்துகின்றார். எருசலேமில் கூடியிருந்த யூதர்கள் எல்லாம் வியக்கிறார்கள், இவர்கள் எப்படி நம்முடைய மொழியிலே பேச முடியும் என்று சொல்லி. ஆனால் இங்கே தூய ஆவியார் இவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அங்கே அவர்களுக்கு சான்று பகர்கின்றார். நாமும் கூட இப்படி தூய ஆவியாரால் கடவுளுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகள் என்று சான்று பகர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு பாடு அனுபவிக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும். அங்கே கலிலேய மக்கள் கடைசி வரை தங்களை அடித்தாலும் பரவாயில்லை, தங்களை உதைத்தாலும் பரவாயில்லை, தங்களுடைய வாழ்வை பறித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கடைசி வரை ஆண்டவரை பின்பற்றினார்கள். அதுபோல நாமும் பாடு அனுபவிக்கும் பொழுது, அவரோடு கிறிஸ்துவோடு கூட நாம் மரணிக்கும் போது நமக்கு என்ன இருக்கிறது? வாழ்வு இருக்கிறது. அதுபோலதான் இங்கே தூய ஆவியார் நாம் பாடு அனுபவித்து இயேசுவை கடைசி வரை நாம் அவரை பின்பற்றி வருவோமே ஆனால் நம்மையும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சான்று பகர்வார். இதுதான் எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலே கூட பார்க்கிறோம். உங்களுடைய தானியங்களை எல்லாம் நான் பெருக செய்வேன், அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்புவீர்கள். அப்பொழுது உங்களை பார்ப்பவர்கள் பாழாய் கிடந்த நிலம் ஏதேன் தோட்டத்தை போல மாறி இருக்கிறதே என்று சொல்லி கடவுளை அறிந்து கொள்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்வை கூட கடவுள் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் எப்பொழுதானால் நம்முடைய அழுக்குகளை, நம்முடைய தீட்டுகளை நாம் தூய ஆவியாரின் துணை கொண்டு வெளியேற்றுவோமே ஆனால் நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகுக்கு சான்றுகளாக வாழ்வோம் என்பதிலே சிறிதும் ஐயமில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த சான்று அவர் எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால் கடவுளுடைய ஆற்றல் பெற்றவர்களாய் அவர்கள் மாறுகின்றார்கள். அதற்கு சாட்சி பேதுரு. பயந்து ஒளிந்து வாழ்வுக்கு பயந்து வழி தெரியாமல் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப தூய ஆவியார் அருளப்பட்ட பின்பு பேதுருடைய நிலையை மாறுகின்றது. அவர் யாருக்கு பயந்து உள்ளே அமர்ந்திருந்தாரோ அவர்கள் மத்தியிலே சென்று, யூத மக்களின் மத்தியிலே சென்று, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஆனால் கடவுளோ அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி தைரியமாக ஆண்டவரை அறிக்கை செய்கின்ற மக்களாக மாறினார்கள். சாட்சியாக கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் அங்கே ஆண்டவரை அறிக்கை செய்கின்ற மக்களாக, யாரை எதிர்த்து? அரசை எதிர்த்து, அதிகாரத்தை எதிர்த்து, சமயவாதிகளை எதிர்த்து அங்கே ஆண்டவரை முன்னிறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் சாட்சியுள்ள வாழ்வு. எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட தூய ஆவியார் நம்மை சான்று பகர்கின்றவர்களாக மாற்றுகின்றார் என்பதிலே சிறிதும் ஐயமில்லை. மூன்றாவதாக, இப்படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நம்மை தூய்மைப்படுத்துகின்ற தூய ஆவியார், நம்மை சாட்சிகளாக இந்த சமூகத்திலே வழிநடத்துகின்ற தூய ஆவியார் தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு புதிய ஆன்மீகத்தை அங்கே கற்றுத் தருகின்றார். அது என்ன ஆன்மீகம்? 2வது பிரிவு, திருத்தூதுவர் பணிகள் 2வது பிரிவு 44வது வசனத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தார்கள், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தார்கள், இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளித்து அனைவரும் ஒரே மக்களாக, அனைவரும் ஒரே நிலையிலே வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அன்புக்குரிய இறைமக்களே, கடவுளால் இயக்கப்படுகின்ற இந்த இயக்கம், இந்த திருச்சபையிலே பொது உடைமை இருக்க வேண்டும். அதுதான் புதிய ஆன்மீகம். மனிதத்தை முக்கியமாக கருதுகின்ற ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் நம்ம ஏதோ ஒன்று என்று யோசிக்கின்றோம். ஆன்மீகத்துக்கும் ஆன்மீகவாதிக்கும் சமயவாதிக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமயவாதிகளாக நாம் இருக்கின்றோம் என்பதால் தான் இன்றைக்கு பல கடினப்பாடுகள் நம்முடைய நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கின்றன. நாம் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு ஆன்மீகவாதிகளாக வாழ்ந்தோமே ஆனால் நிச்சயமாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சமயவாதத்தை தான் எதிர்க்கின்றார்.
திருச்சட்டம், சட்டம் இதை சொல்லுகின்றது, எங்களுடைய பாரம்பரியம் என்று சொல்லி மக்களை அடிமைப்படுத்தினதை அவர் வெறுத்து சட்டத்துக்கு முக்கியத்துவம் அல்ல, மனிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்பதை அவர் அங்கே சுட்டிக்காட்டினார். ஆகையினால்தான் அவரை அங்கே மரண தண்டனைக்கு உட்படுத்தினார்கள். இங்கே தூய ஆவியாரை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த புதிய ஆன்மீகத்துக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், இருக்கின்றதை பகிர்ந்தளித்து அனைவரும் சமநிலையில் இருக்கின்ற ஒரு நிலை, இதுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நல்ல சமாரியன் ஓமை. அந்த ஓமையில அருமையாக சொல்லுவார், உனக்கு அடுத்திருப்பவர் யார், நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், அந்த நொறுங்கப்பட்ட மனிதனுடைய வாழ்வுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயா, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த ஏழை எளிய தேவையில் உள்ள மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்பதை அங்கே புரிய வைப்பார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கும் நாம் இருக்கின்ற இந்த சூழல், இந்த கொரோனா நோய் தொற்று கிருமியினாலே பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறுபட்ட கடின பாடுகளுக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நிலையிலே தூய ஆவியாரின் இயக்கமாக செயல்படுகின்றன, அவருடைய மூமெண்டாக இருக்கின்றன திருச்சபைகள் ஒவ்வொன்றும் இப்படிப்பட்ட பொது உடைமைக்குள்ளாக வழிநடத்த அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் சாதி, மதம், மொழி, இனம், சமயம் என்று கடந்து பல உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் திருச்சபையின் வழியாக. அதை தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ள இருக்கின்றதை பகிர்ந்து பொது உடைமை சமுதாயத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்துவதற்கு தூய ஆவியார் நமக்கு துணை அருள்வார். இந்த புதிய ஆன்மீகத்துக்குள்ளாக நாம் வழிநடத்தப்பட தூய ஆவியார் நமக்கு பொழியப்பட்டிருக்கிறார். ஆனால் நாம் இன்னும் என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய பழக்க வழக்கம், என்னுடைய சமயம் என்று சொல்லி சமயவாதிகளாக இந்த உலகத்திலே வாழாமல் ஆன்மீகவாதிகளாக நாம் வாழ்வதற்கு தூய ஆவியார் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இப்படி தூய ஆவியார் நம்முடைய வாழ்விலே தூய்மைப்படுத்துகின்றவராக, சான்று பகர்கின்றவர்களாக நம்மை மாற்றுகின்றார். அது மட்டுமல்லாமல் புதிய ஆன்மீகத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்துகின்றார். இந்த 3 விஷயங்களையும், இந்த 3 கருத்துக்களையும் நாம் சிந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் தூய ஆவியார், எப்படிப்பட்ட புதுப்பித்தலை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், ஒரு அரசியல் மாற்றம், ஒரு அரசியலில் புதுப்பித்தல். அரசுதான் ஆண்டவன் என்று சொல்லும் போது இங்கே கடவுளே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிற ஒரு கூட்டத்திலே அங்கே தூய ஆவியார் ஏற்படுத்துகின்றார். பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம், ஒரு பொருளும் சொத்தும் ஒரே இடத்துல குவிவதை கண்டித்து அனைவரும் சமமாக, அனைவரும் பகிர்ந்தளித்து, அனைவரும் ஒரே நிலையில் இருக்கின்ற ஒரு புதிய சமுதாயத்தை தூய ஆவியார் உருவாக்கிறார். இப்படிப்பட்ட புதுப்பித்தலை தூய ஆவியார் உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட புதுப்பித்தலுக்குள்ளாக இன்றைக்கு நம்மையும் அழைக்கின்றார். எனவே தூய ஆவியாரை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்வோமே, ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த தூய்மைக்குள்ளாக வழிநடத்தப்பட அழைக்கப்படுகிறோம். நாம் பிறருக்கு சான்றுகளாக வாழ்வதின் வழியாக தூய ஆவியார் எனக்குள்ளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த உலகுக்கு வெளிக்காட்ட அழைக்கப்படுகிறோம். புதிய ஆன்மீகத்துக்குள்ளாக மனிதத்தை அடிப்படையாக வைத்து நாம் கடவுளை வழிபடும் பொழுது நிச்சயமாக அங்கே தூய ஆவியார் வெளிப்படுவார். ஏனென்று சொன்னால், நாம் நம்முடைய உடலில் கடவுளுடைய ஆவியார் குடிகொண்டிருக்கிறார். அந்த ஆவியார் குடிகொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பிறருக்கும் கடவுளுக்கும் சாட்சிகளாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு என்று ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமென். செய்யும் ஆவி
மலை போலே ஊற்றும் அன்பினால் ஜீவனை விட்டு ஆவி அருள் மாறி பொலியாவே பரலோகம் சென்று அன்பினால் ஜீவனை விட்டு இன்ப பெருக்கிலே பொங்கி மகிழ ஏராளமான ஜனங்களை சேரும் ஆவியை மலை போலே ஊற்றும் சிதறுண்டலைகிற ஆட்டை பின்னும் தேடி பிடித்து நீ தூக்கி சுமந்து சிதறுண்டலைகிற ஆட்டை பதராதே நான் தான் உன்னல் மேய்ப்பன் இயேசு பாக்கியரென்னும் நல்வாக்கை அருளும் ஆவியை மலை போலே ஊற்றும் காத்திருந்த பல பேரும் மனம் கடினம் கொள்ளா முன்னேவும் பாதம் சேரும் காத்திருந்த பல பேரும் ஸ்தோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து சுத்தலோகம் தூயாவியூற்றும் ஆவியை மலை போலே ஊற்றும் சோஸ்திர கீதங்கள் பாடி எங்கும் சுவிசேஷ ஜெயத்தாயே நிதம் தேடி ஸ்தோத்திர கீதங்கள் பாடி பாத்திரராக அநேகரெலும்ப பரிசுத்த ஆவியின் அருள் மாறியூற்றும் ஆவியை மலை போலே ஊற்றும். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தூய ஆவியாரை எங்களுக்கு அருளி செய்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட வாழுகின்றவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். எங்கள் வாழ்விலே ஆண்டவர் அருளின மேன்மையான ஈவுகள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். சிறப்பாக இந்த ஊரடங்கினால் பல நிலைகளில் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தி ஒரு தாய் தன் பிள்ளையை மார்போடு அணைத்து அவரை அன்பு காட்டி நடத்துவது போலவே எங்களையும் நீர் அணைத்து எங்கள் மீது அன்பு காட்டி எங்களை இமட்டுமாக வழிநடத்தி இருக்கிறீர். உமக்கு தோத்திரம் சொல்லுகின்றோம். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறீர். பிறருடைய தேவைகளையும் நாங்கள் சந்திப்பதற்கு ஏற்ற மனப்பக்குவத்தையும் பலனையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாள்
மனமகிழ்ச்சியின் நாள் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து உம்மை வழிபடவும் தூய ஆவியாரை பற்றிய சிந்தனையிலே நாங்கள் பெருகிடவும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா என்கின்ற அளவுக்கு இருந்த மக்களை நீர் மாற்றுருவாக்கம் செய்து அவர்கள் வாழ்விலும் சமூகத்தின் வாழ்விலும் பெரும் மாற்றங்களை நீர் ஏற்படுத்தினீர். உமக்கு நன்றி சொல்கின்றோம். தூய ஆவியாரை பெற்றிருக்கிற நாங்களும் எங்கள் வாழ்வில மாற்றங்களை காணவும் எங்கள் வழியாக எங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையின் வழியாக இந்த சமூகத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தவும் எங்களுக்கு அருள் தாரும். மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற நேரங்களில் எங்களுக்கு வருகின்ற பல்வேறு இடர்கள், கடினப்பாடுகள், போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மன துணிவை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். நீர் இந்த உலகிலே வாழ்ந்தபோது தூய ஆவியாரால் நிரம்ப பெற்றவராக இந்த சமூகத்திலே தனி மனிதனுடைய வாழ்விலே நீர் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தினீர். அதுபோலவே உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் மாற்றங்களை கொண்டு வர எங்களுக்கு அருள்தார். ஆண்டவரே, இந்த நாள் வழிபாட்டிலே பங்கு பெற்றிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற தம்முடைய அடியவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கின்ற தம்முடைய அடியவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் வாழ்விலே சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நாம் சொல்லிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை நான் வைத்துக் போகிறேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினீர். உம்முடைய சமாதானத்தை மக்கள் பெற்று அமைதியுடன் வாழ்வதற்கு உதவி செய்வீராக. குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் தொற்றினாலே உலகமெங்கும் ஊரடங்கு மிகுந்திருக்கிற இத்தருணங்களில் வாழ்விழந்திருக்கிற மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நிவாரண உதவிகளும் சரியான நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்க நீர் அருள்தார். ஆண்டவரே, இந்த நிவாரண பணியில் ஈடுபட்டு இருக்கிற அரசு பணியாளர்கள், காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக சேவையில் ஈடுபடுகின்ற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த ஊரடங்கினால சிறு குறு வியாபாரிகள், சிறு குறு விவசாயிகள், பல்வேறு சின்ன சின்ன தொழில் செய்கின்றவர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து அவர்களை நாங்களும் கண்டுபிடிக்கவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்களும் செய்யவும் எங்களுக்கு அருள்தார். ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் தூய ஆவியானவரை எங்களுக்குள் பெற்றிருக்கிறோம் என்கின்ற உந்துதலோடு எப்போதும் எங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் சொற்களையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அருள்தார். தூய பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற போது, நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் கற்பிலும் எல்லாவற்றிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இரு என்ற வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்வை எப்போதும் சாட்சியுள்ள வாழ்வாக வைத்துக் கொள்ள எங்களுக்கு அருள்தார். இந்த நாளையும் இந்த வாரத்தையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றையுள்ள அப்பத்தையும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இறை ஆசியை பெற்றுக் கொள்ளுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் நேராக கூட்டுறவு நம் அனைவரும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே
அடியாரை அனுப்பு வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வாழப்பியோ இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்ச லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவருடைய ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வர கிடுவோம். கடவுளுடைய திருப்பெயராலே ஆமென். அனைவருக்கும் தூக்கம்.